பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 55வது ஆண்டு என் வீட்டை விட்டு வெளியேறினேன். ரயில் தண்டவாளத்தை நோக்கி. எப்பொழுது ரயில் வரும், எப்பொழுது குறுக்கே பாயலாம், எப்பொழுது நம்முடைய துயரங்கள் முடிவடையும், அவளோடு காத்திரு. டாக்டர் DGS தினகரன் வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த பாடுகள், இழப்புகள், தனிமை உணர்வுகள், பாவ செயல்கள் கொண்டு வந்த குற்ற உணர்வு அவரை நம்பிக்கை இழக்க செய்தது. தற்கொலைதான் வழி என்று அவர் தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளப் போகும் வேளையிலே வழியிலே ஒருவர் மூலம் அவருக்கு நம்பிக்கையின் செய்தி கொடுக்கப்பட்டது. இயேசு தம்மையே பலியாக இப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்புக் கொடுத்து சிலுவையிலே தம் உயிரை தியாகம் செய்தார். அவரை ஏற்று என்று அவரை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது போல அவர்களையும் எழுப்புவார் என்ற செய்தி அவருக்கு வந்தது. என் உள்ளம் உருகியது. நான் கேட்டேன், சித்தப்பா, எனக்காக அவர் உயிரை கொடுத்தார்? ஆமாம், உனக்குத்தான். அப்படியானால் எனக்கு வேலை கிடைக்குமா? என் வறுமை தீருமா? என் தாயின் நோய் தீருமா? என் தந்தைக்கு ஒரு வாழ்வு வருமா? நான் என் பெற்றோரை காப்பாற்றுவேன். ஒவ்வொன்றிற்கும் ஆம் 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 என்று சொன்னார். நான் என்ன செய்யட்டும் சித்தப்பா? வீட்டிற்கு போ. அவரிடம் பணிவாய் முழங்கால் படியிடு. ஆண்டவரே, என் இதயத்தை எனக்கு காட்டும் என்று சொல். அவர் காண்பிப்பார். உன் இதயத்தை அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் கழுவும்படி சொல். அவர் கழுவுவார். உன் வாழ்வு மாறுமப்பா என்றார். திரும்பி போனேன், மண்டியிட்டேன். என் சித்தப்பா சொல்வது உண்மையானால் எனக்கு வாழ்வு தாரும் என்று கதறினேன். இறைவனுடைய திரு பிரசன்னம் இறங்கி வந்தது. அவர் இதயத்தை திறந்தார், இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்தார். அன்றிலிருந்து இயேசு அவருடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக மாறினார், அவருக்கு தகப்பனாக மாறினார். அவருடைய ஆறுதல்கள் அவர் இருதயத்தை நிரப்பியது, நம்பிக்கை பிறந்தது. அதன் மூலம் இன்று கோடி 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 கணக்கான மக்கள் அவருடைய குடும்பத்தினராகிய 4 பரம்பரையின் மூலமாகவும் நம்பிக்கையை பெற்று வருகிறார்கள். உலகெங்கிலும் இந்த நம்பிக்கை பரவுகிறது. இயேசு அழைக்கிறார். பிரார்த்தனை சேவைகள், இன்னும் காருண்ய கல்வி ஸ்தாபனங்கள், இன்னும் சீஷா மூலமாக ஏழை மக்களுக்கு இந்தியா முழுவதிலும் தொண்டு சேவைகள், இவைகள் அனைத்தின் மூலமாகவும் எத்தனை கோடி மக்கள் நம்பிக்கை பெற்று வருகிறார்கள். ஏறக்குறைய 7 டிகேட்ஸாக 71 வருடங்களாக இந்த நம்பிக்கையை வழங்கி வரும் வேளையிலே இன்று நம்பிக்கையின் நாளாக பிப்ரவரி 11ஆம் தேதியை கொண்டாடுகிறோம். கவலைகள் வரட்டும், பாரங்கள் வரட்டும், சஞ்சலங்கள் வரட்டும், நஷ்டங்கள் வரட்டும், இழப்புகள் வரட்டும், எதிர்ப்புகள் வரட்டும், பரிகாசங்கள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், சோதனைகள் வரட்டும். ஆனால் அவைகள் மத்தியில் அருள்நாதர் இயேசு நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதும் நிச்சயம். ஆகவே இன்று முதல் 20 பிப்ரவரி வரைக்கும் இயேசு அழைக்கிறார். ஜெப கோபுரங்களிலே நம்பிக்கை பிரார்த்தனை கூட்டங்கள் நடைபெறுகிறது. உங்கள் நண்பர்களையும் அறிந்தவர்களையும் இந்த கூட்டங்களுக்கு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி அழைத்து வாருங்கள். இன்னும் அதோடு கூட 24 மணி நேரமும் செயல்படும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம். அதற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் எண் 8546999000 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் DGS தினகரனை நிரப்பின அதே தெய்வீக நம்பிக்கை இன்று உங்கள் இதயங்களையும் நிரப்பட்டும். இந்த நம்பிக்கையை நாம் ஒன்றாக இணைந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு வழங்கும்படியாக நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள், நம்பிக்கையை வாரி வழங்குங்கள்.